வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மாட்டீங்க. இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் எப்படிலாம் இருக்குது, இது வந்து ஸ்மார்ட் ஃபோனே ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதெல்லாம் அந்த பிராண்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாலுமே அது பண்ணுமா, இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிராண்டை பற்றி பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனே அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு நியூ பிராண்டு தான். இப்போ தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான் சதுரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளில் 21 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெத்தனி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷமா அதே ஆப்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சைடு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹியூமனே ஏஐ பின். இந்த ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லான்ச் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு புதுசான ப்ராடக்ட். ஏன்னா இப்போ இருக்க வாட்சஸாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் எப்படி உருவாச்சு ஸ்டார்டிங்கில், அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு கேட்டகரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ வாட்சில் நம்ம என்னென்ன பார்க்குறோம், ஃபோன்ஸில் என்ன பார்க்குறோம், இப்போ ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு குட்டி டிவைஸ். பட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பண்ணாதுன்னு தான் சொல்லணும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்சசரிஸ் மாதிரியான டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபஸ்ட்டு அவங்க என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போல தான் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபோன்ஸ்லாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் குறைச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி இந்த டிவைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 பீஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலான அந்த மாடியூல் ஒன்று. ஸோ இதை தான் அவங்க கம்ப்யூட்டர் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக். இந்த பேட்டரி பேக் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் நீங்கள் பேட்டரி பேக்கோட சேர்த்து ஒர்க் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டைப்பில் தான் எல்லா அக்சசரிஸாக இருக்கட்டும் இந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணுமாலும் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும், கெஸ்டர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் இன்னும் டச் பண்ணுறது மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வருது. அது வந்து லேசரிங் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலியமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிவைஸ் இருந்தால் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். இன்டர்நெட் ப்ரொவைடராக இருக்கட்டும், இல்லை ப்ளூடூத்தாக இருக்கட்டும், வைஃபை ஏதாவது எது கூடயாவது ஏதாவது பேர் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T-Mobile கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்க ஒரு சிம் ப்ரொவைடரோட பேர் தான் T-Mobile. ஸோ இப்போ இங்கே வோடாஃபோன் ஏர்டெல்லாம் இருக்காங்களே, அது மாதிரி அங்கே T-Mobileனு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த T-Mobile மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து கிடைக்கும். அண்ட் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஏர்பாட்ஸாக இருக்கட்டும், இந்த ஏதாவது TWSம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேருந்து வர அதிலே ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்பீக்கரை நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஹெட்ஃபோன் வழியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த டிவைஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆகும். சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Qualcommோட ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக என்ன சிப்னு சொல்லல, பட் Qualcomm தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இது அல்ட்ரா வைட் கேமரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எதையாவது பார்த்து ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கேமரா மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணணும். அண்ட் நிறைய சென்சார்ஸும் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த டிஸ்பிளே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால அது நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதுக்கான தேவையான சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் இன்புட்டும் இருக்குது, ஸ்பீக்கர் அவுட்டும் இருக்குது. ஸோ அது மூலியமாகவே நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸ் கூட. அண்ட் இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பழைய ஃபோன்ஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே லான்ச் பண்ண ஃபோன்ஸோட கேமரா மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராகலாம் இல்லை. ஸோ இது மூலிமா உங்களால் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு கிடையாது. ஸோ சும்மா நீங்கள் இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த கேமராவை தான் யூஸ் பண்ணலாம். மற்றபடி அது ஏன்னா அவங்களோட லான்ச்சில் காமிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ரியல் டைமில் எப்படி பர்ஃபார்ம்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதிலிருந்தே கேட்டுக்க முடியும். ஏன்னா அதில் வந்து ஸ்பீக்கர் அவுட் இருக்கிறதுனால. பட் அந்த அவுட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்களால் ஹெட்ஃபோன்ஸ் மூலியமாகவும் கேட்டுக்க முடியும். அண்ட் நீங்கள் அடுத்த சாங் போகிறதா இருக்கட்டும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸாலே கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அந்த கெஸ்டர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஆக்சஸ். ஸோ உங்களால் அந்தந்த மூமெண்ட்லேயே என்ன நடக்குது அப்படின்னு கேப்சர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப்ஸ். ஸோ இதை வந்து உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸில் யூஸ் பண்ண முடியுது. பட் இது எந்த விதத்தில் இதை வந்து யூஸபிள்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடந்து போனால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்து அந்த டிஸ்பிளேல பார்த்து நேவிகேட் பண்ணி போகிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த மெத்தட் ஒர்க் ஆகாதுன்னு தான் சொல்லணும். நடந்து போகும்போது வேணால் இது வந்து யூஸபிளாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு அது வந்து டேரக்ஷன் மட்டும் தான் காமிக்குது, ரூட்லாம் காமிக்கல. ஸோ இந்த சைட் டர்ன் பண்ணுங்க, அந்த சைட் டர்ன் மட்டும் தான் சொல்லுது. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதை பண்ணிக்க முடியுது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கலரிஸை வந்து ட்ராக் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான். இப்போ நீங்கள் உங்களோட அவங்க வந்து ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ்லாம் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது
நான் வந்து இன்னைக்கு 20 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு அதில் ஃபீட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து நட்ஸ் வந்து காமிச்சாங்க. இதில் வந்து எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சாப்பிட போறேன்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு வந்து இப்போ அந்த கிராம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாவில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. ஸோ இதில் ஒரு 10 கிராம் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்னைக்கான 10 கிராம் சாப்பிட்டீங்க, இன்னும் ரிமைனிங் 10 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணி வச்சுக்குது ஏஐ மூலயமா. பட் இந்த ஃபீச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் வந்தால் தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கவுண்ட் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா அந்த டெமோலேயே அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க வேற ஏதாவது லாங்குவேஜில் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் எகைன் நாம பேசுறதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களோட லாங்குவேஜ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருக்குது. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஏதாவது இதுக்குன்னு ஒரு டிவைஸ் வராதான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது வந்து இதுலேயே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிளாக்காக இருக்கட்டும், டேட்டாக இருக்கட்டும், இந்த வாட்சஸில் பார்க்குற மாதிரி அந்த விஷயம் வந்து எல்லாமே இருக்குது. இந்த வெதர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்குது. அண்ட் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஓப்பன் ஏஐ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஏஐ வந்து அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து தருது. நீங்கள் வந்து அதை வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லு அப்படின்னா அதுக்கான ரெசிபி சொல்றதா இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடத்துக்கு போக போறேன், அங்கே என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு, அதை எந்தெந்த டிஷ்ஷஸ்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ மூலியமா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து வாய்ஸில் பண்ணுறதுனால எனக்கு என்னமோ அது அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் உங்களால் டைப் பண்ணிக்கலாம் முடியாது. ஒன்லி வாய்ஸ் மெசேஜஸ் தான் அனுப்ப முடியும். ஸோ அதை வேணால் நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பலாம், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஷோகேஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை காமிச்சு இது ஆன்லைனில் எவ்வளோன்னு பாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து இது ஆன்லைனில் வந்து இத்தனை டாலர்ஸ் இருக்குது அப்படின்னா சரி வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அதில் வந்து பார்த்தேன். இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி அது வந்து ஸ்மார்ட் ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது நிஜமாலுமே ஸ்மார்ட் ஃபோனை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சில அக்சசரிஸ்லாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பு. ஸோ அது வந்து அந்த நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷர்ட்டில் வேணுமாலும் நீங்கள் இது கிளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக் ஒன்று. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேட்டரி பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபோன் கேஸ் போடுற மாதிரி தான். இதை வந்து நீங்கள் போட்டு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த டிடபிள்யூஎஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வர ஹெட்ஃபோன்ஸு. ஸோ அதில் வர மாதிரியே தான் இதில் வந்து நீங்கள் அதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பேட்டரி இருக்குது. அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த டைமில் எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவரோட இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. பட் எங்கே இதோட முக்கியமான விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸிங்கில் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா $699 வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 57,000 வருது. ஸோ அந்த விலைக்கு இந்த டிவைஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லை. எதனால் இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டிவைஸ் நிறையா R&D's ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவர் ப்ரைஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா 57,000 ஃபோனை ரீப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. பட் இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெட்டரான ஃபோனே நம்ம இதுக்கு வாங்கிட்டு போயிடலாம். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே மாட்டிட்டு இருக்கிறத விட. அண்ட் இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சான்னு கேட்டால் கிடையாது. உங்களால் யூஸ்லாம் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $24 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி இருக்குது இந்த T-Mobiles கூட சேர்ந்ததுனால. இந்த $24 நீங்கள் அதாவது $2,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த $24 பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதை பற்றி எதுவும் பேசவும் கிடையாது. ஸோ இந்தியாவில் வரதுக்கு அதிகமாக சான்சஸும் இல்லை. மேபி செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ஒன்று வரலாம். ஸோ இன்கேஸ் இப்படிலாம் ஒரு டிவைஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.